ஹாய்ங்க, குட் மார்னிங் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்குமே இன்றைக்கி நான் நல்லபடியாகவே சாமிக்கிட்ட வேண்டிப்போம். என்னென்னா நம்ம வாழ்க்கைன்னு இல்லை, நிறைய பேருன்றதோட எல்லாரோட வாழ்க்கையிலும் நம்ம பெரிய சந்தோஷமாக நினைக்கிறது எது? வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு சொந்த இடம் வாங்கி வீட்டை கட்டிட மாட்டோமா? சொந்த வீடு, அதுதான் நமக்குன்னு இருக்கிற பெரிய சந்தோஷமே. அதுதான் நம்ம நினைப்போம் வாழ்க்கையில். அதை செய்யவும் சில பேரால் முடியும். அது அவங்களுக்குன்னு ஒரு சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ ஒரு சொந்தமாக இடம் வாங்கி வீட்டை கட்டிடுவோம். வீட்டை கட்டிட்டு எத்தனை நாள் நம்ம சந்தோஷமாக இருப்போம்? வீட்டை கட்டி அன்றைக்கி உள்ளேக்கு போன அன்னைக்கு சந்தோஷமாக இருப்போமா? சரி, மிஞ்சி போனால் ஒரு வாரம், ஒரு மாதம் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்து என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து என்ன வாங்கணும்? கார் வாங்கணுமா, பைக் வாங்கணுமா, அது இதுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த சந்தோஷத்தை தேடி நம்ம போயிடுவோம். நம்ம என்ன கேட்டால் இதுதான் பெரிய சந்தோஷமானா கண்டிப்பாக கிடையாதுங்க. யோசிச்சு பாருங்க. சின்னதாக ஒரு கணவன் மனைவிக்கிட்டேயோ இல்லை மனைவி கணவன்கிட்டேயோ வேலை முடிஞ்சு போய் கொஞ்ச நேரம் உக்காந்து பேசி அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லாமல் உக்காந்து பேசுகிறதுல அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஒரு குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் அந்த குழந்தைங்க கூட நம்மளும் ஒரு குழந்தையா அந்த மழலை பேச்சை கேட்குறதுல, அவங்க கூட சேர்ந்து ஆடுறதுல, அதில் வர சந்தோஷம். அப்புறம் நம்ம ஒரு குடும்பமாக உக்காந்து கொஞ்ச நேரம் பேசினோம்னா அதில் வர சந்தோஷம் சொல்கிறத விட அது சொர்க்கங்க. அது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. கஷ்டம்னு வந்தால் சில நேரத்தில் நம்ம இந்த வீட்டை கூட விற்றுருவோமோ வச்சுருவோமோ. ஆனால் இந்த சின்ன சந்தோஷத்தை யாராலையும் பறிக்க முடியாது. ஆமாங்க, பெரிய விஷயத்தில் வர சந்தோஷத்தை விட இந்த மாதிரி சின்னதாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சின்ன விஷயம் கூட சந்தோஷம்னு சொல்கிறத விட சொர்க்கம்னு தான் நான் சொல்லுவேன். எத்தனை பேர் இது ஆமாம் கரெக்டுன்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.